ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு இந்த காரணங்கள்னால கூட டிலே ஆகலாம் அப்படின்றது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இது யாருமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால கூட கன்சீவ் ஆகிறது டிலே ஆகலாம். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். நோயற்ற வாழ்வுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். முதல் காரணமாக அவங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, கப்புள்ஸ் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணக்கூடியவங்க தாம்பத்திய உறவப்போ சில ஆயில்ஸையும் ஜெல்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. வெஜினல் ட்ரைனஸ்க்கும் வெஜினல் பெயினுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய லூப்ரிகன்ஸ்னால ஸ்போமோட மொட்டிலிட்டியும் மார்ஃபாலஜியும் சேஞ்ச் ஆகுது. சில ஸ்போம் செல்ஸ் அந்த இடத்துலையும் கூட இறந்துருது. ஸோ இந்த ஒரு தவறை அவாய்ட் பண்ணணும். அடுத்த ரீசனாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சில பெண்கள் ஓவுலேஷன் ட்ராக்கிங்காக ஒரு சில ஆப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் கரெக்டாக காமிக்கிறது இல்லை. ஒரு சில பெண்களுக்கு 14 டேஸில் ஓவுலேஷன் இருக்கும், ஒரு சில பெண்கள் 17 டேஸ், ஒரு சில பேருக்கு 21 டேஸ் மேலேயும் நடக்கும், ஒரு சில பேருக்கு இயர்லியாக நடக்குது. ஸோ உங்கள் பாடி சயின்ஸை வச்சு தான் நம்ம ஓவுலேஷன் கணிக்க முடியும். அந்த ட்ராக்கிங் ஆப் வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணி, அப்போ நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா குழந்தை கன்சீவ் ஆகும்னு சொல்கிறது ஒரு சில பேருக்கு தவறாக மாறுது. அடுத்த காமனான ரீசன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கப்புள்ஸ் கன்சீவாக ட்ரை பண்ணக்கூடியவங்க இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறது பாதி உமன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதனால் டே டைம் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க, நைட்டு இயர்லியாக வந்துடுறாங்க. ஆனால் இதுவே அந்த ஜென்ஸ் ஹஸ்பண்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நைட் ஷிஃப்ட் போயிட்டு ஒரு ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க உடம்புலையும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுது. ப்ரீ டயபெட்டிக் வரக்கூடிய கண்டிஷன்ஸ் அதிகமாக பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்க ஸ்பெர்ம் செல்ஸ் ஹெல்த்தியானனாலையும் அந்த கன்சீவ் ஆகிறது டிலே ஆகுது. ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே இருக்கும், டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்ஃபாலஜி மொட்டிலிட்டி எல்லாமே இருக்கும். ஆனால் ஹெல்த்தின்றது டெஸ்ட் பண்ணுறது பாசிபிள் இல்லை. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர, அது பெனிட்ரேட் பண்ணி போகிற அளவு தெம்பு இருக்கா அப்படின்றது பாசிபிள் இல்லை. ஸோ நல்ல ஒரு ஸ்லீப் கொடுத்தா தான் உடம்புல ஸ்ட்ரெஸ் இல்லாதான் ஹெல்த்தியான செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது போல் பல காரணங்களால் நார்மலாக இருக்கக்கூடிய கப்புள்ஸ், அதாவது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டோம், எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டோம், எனக்கு எல்லா ஸ்கேன்ஸையும் ரொம்ப நார்மல் தான் சொல்கிறாங்க, ஆனால் கன்சீவ் ஆகுது டிலே ஆகுது அப்படின்றவங்களுக்கு நாங்கள் 1-to-1 கன்சல்டிங் வைக்கும் போது இது போல் காரணங்களை அவாய்ட் பண்ணுறதுனாலே சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறாங்க. ஸோ இது போல் தவறுகளும் உங்களுக்கு அறியாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லது நினச்சிட்டு பண்ணுறீங்க அப்படின்றீங்கன்னா, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பெறுறது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸாக தான் இருக்கும். இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். இந்த காரணங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல காரணங்கள் இருக்குது, அது என்னன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.